கிறிஸ்மஸ் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டுனே இருக்கீங்க? யாராங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிறிஸ்மஸ் நாளைக்கு. அதுக்கு இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு இங்க ரெடி பண்ண போறோம். பண்ணலாமா? ரெடியா பாப்பா? பாப்பா எவ்வளவு சூப்பரா எனக்கு ஹெல்ப் பண்றாங்க பாத்தீங்களா? இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீலாம் செட் பண்ணதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணோம் இல்லையா? அதுக்காக தான் ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் ஃபாஸ்டா வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா அதுக்குள்ளேயே அடுத்த சம்பவம், வீட்டுல பெருக்க வச்சிருந்த ப்ரூம் ஸ்டிக் எடுத்து பறக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்ததுன்னு தெரியல. இவன் பண்ற சேட்டெல்லாம் பார்த்து கோவத்தை விட சிரிப்பு தான் அதிகமா வருது. ஃபைனலி கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜீசஸ் கிறிஸ்ட் இருக்கு அந்த குடில்ல செட் பண்ண போறோம். எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் லுக் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்போ போடுவா லைட்டா. எப்படி லைட் செட்டப்ல போட்டதுக்கு அப்புறம் என்ன சூப்பரா ஆயிடுச்சுல? நீ ஏன் கிறிஸ்மஸ் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டுனே இருக்கீங்க? நிறைய கிஃப்ட் இருக்குமா? யார் சொன்னாங்கம்மா கிறிஸ்மஸ் அப்போ கிஃப்ட் தருவாங்கன்னு? நீயே கத்துக்கிட்டியா? சரி, அப்பா சொன்னாங்களா? சரி, யார் கிஃப்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு? சாண்டா தான் தருவாங்களா? என்னென்ன கிஃப்ட்லாம் வேணும்னு கேட்டிருக்க? சாண்டா பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அப்படி ஆயிடுவா, அப்படி ஆயிடுவா, ஷாக் ஆயிடுவீங்களா பாப்பா? சரி, ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் பாப்பாவுக்கு முன்னாடி சீக்கிரமாகவே எழுந்துட்டோம். பாப்பா கேட்டிருந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பாப்பா சொல்லியிருந்த மாதிரியே கிஃப்ட் ரேப் பண்ணி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கடியில் வச்சுருந்தோம். ஸோ தட் அவங்க எழுந்ததும் சர்ப்ரைசிங்காக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. பாப்பாவோட இந்த வயசுல தான் அவங்க ஃபெஸ்டிவல்ஸ் பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கிறிஸ்மஸ் பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இந்த தடவை கிறிஸ்மஸ் அத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பாப்பாவுக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ரெடி ஆயிருக்காங்க. ஆக்சுவலி பாப்பா விட நான் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பாப்பா இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருந்தேன். இந்த மாஸ்கை போட்டுட்டு கண்ணு கூட தெரியுதான்னு தெரியல. எப்படியோ மேனேஜ் பண்ணி அவங்க மேலே போய் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெரஸ் போயிட்டாங்க. நாங்கள் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே பாப்பா நடுவில் எழுந்துட்டாங்களா. ஸோ அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட கொஞ்சம் நேரம் வச்சிருந்தேன் கீழே. இப்போ தான் அவங்க அப்பாவை மாடிக்கு அனுப்பிட்டு நான் பாப்பாவை கூட்டிட்டு மேலே வர அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலான்னு. பாப்பா ரூம்குள்ளே வந்ததும் கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. கரெக்டாக அதுக்குள்ளே அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. வந்திருக்காங்க, யாரு பாருங்க. யாருமா அவங்க? யார் திங்கிறேன்? சிச்சா இவ்வளோ கிஃப்ட். என்னாச்சு? கிறிஸ்மஸ் நீ சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. பாப்பா செம்ம ஷாக்ல இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்றது கூட தெரியல. யாராங்க? யாரு 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 சொல்லு. தாத்தாவா?
தீக்ஷனோட தாத்தா சொல்லி தான் தீக்ஷனுக்கே தெரிஞ்சுது ஆனால் சாண்டா தாத்தா ட்ரெஸ்ல இருந்தது அவனோட அப்பா அப்படின்னு சொல்லி. தீக்ஷனுக்கு பிரிக்க பிரிக்க வந்துட்டே இருக்கு. தீக்ஷன் பாப்பா குட்டி குட்டியா என்னென்னலாம் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. வாவ், என்னதுப்பா? பாப்பாவும் ஒவ்வொரு கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் நான் பிளான் பண்ண ஒரு குட்டி போட்டோ ஷூட் பார்க்கலாமா? இதோ நம்ம குட்டி கிறிஸ்மஸ் தாத்தாவும் பெரிய கிறிஸ்மஸ் தாத்தாவும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுக்க போறாங்க. அந்த மொமெண்ட் இப்ப நடக்க போகுது. நீங்க ஏதோ கிறிஸ்மஸ் தாத்தா ரோபோட் நினைச்சாம் போல அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு. என்ன பண்றீங்க? நீங்க தானே? இவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் விளையாடிட்டே இருப்பாங்க. இவங்களை நிக்க வச்ச வேலைக்காகாது, நடந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி உட்கார வச்சு போட்டோ ஷூட் பண்ணலான்னு உட்கார வச்சுட்டேன். நீங்களே பாக்குறீங்கல்ல, இவங்களை நிக்க வச்சு ஒரு இடத்துல போட்டோ எடுக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி கேண்டிட் கிளிக்காவாச்சும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பவும் எல்லா போட்டோஸும் ரொம்ப ஷேக்கியா தான் வந்துட்டு இருந்தது. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதும் சரி ஓகே நம்ம ஸ்டாச்சு கேம் விளையாடி அவங்களை ப்ளே பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு ஸ்டாச்சு கேம் சொல்லும் போதுலாம் அவங்க நின்றுட்டாங்க. நாங்க அப்படியே ஒரு போட்டோவை எடுத்துட்டேன். பார்க்க முடியலன்னா இரு. கொஞ்சம் வேற மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண போஸ்ட் தான் இது. இதோட அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? இவங்கள போட்டோ எடுக்கிற நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? கேக்கோட போட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல. ஐம் வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் நாங்க வந்த இடம் தான் நம்ம விஆர் மால். இது நாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு வரல, அதுக்கு நெக்ஸ்ட் டே அப்புறம் தான் வந்திருந்தோம். ஏன்னா கிறிஸ்மஸ் அப்போ செம்ம ரஷ்ஷா இருக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கண்ணில் பட்டது இந்த பெரிய சாண்டாவோட சிலை தான். இந்த செட்டப்பை பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமா நிறைய கிஃப்ட் பாக்ஸோட ரொம்ப அட்ராக்டிவா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ நானும் தீக்ஷன் பாப்பாவும் இங்க நின்று அழகா ஒரு பிக் எடுத்துக்கிட்டோம். அவன் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்கணும்னு சொல்லி தான் நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட போன உடனே எங்களால் எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியல. தீக்ஷன் மாதிரி நானும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் அவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்ததுமே. அதை பார்த்துட்டு பாப்பா என்ன சொல்றா நீங்களே கேளுங்க. ட்ரீ கிட்ட போன உடனே ஃபுல் ட்ரீ பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அது ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக அவ்வளோ பால்ஸ் வச்சுட்டு லைட் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எல்லாருமே அங்கே வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நீங்க ஸ்கிரீன்ல பாக்கல அந்த ஏரோமார்க் போட்ட பிக்சரை தீக்ஷன் பாப்பா தான் எடுத்தாங்க. சூப்பரா எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான், தீக்ஷன் பாப்பா அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மால் ஃபுல்லா சுத்தி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களை பிடிச்சி இந்த கிறிஸ்மஸ் அதை கீழே நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கேன். இவ்வளவு நேரம் அவங்க அப்பாவை பின்னாடி ஓட விட்டுட்டு இப்ப எப்படி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறான் பாத்தீங்களா? சரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நாங்க மேல வந்துட்டோம். இங்க இருந்து பார்க்கும்போது தான் ட்ரீ நிஜமாவே எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு தெரிஞ்சது. ட்ரீயை பார்த்துட்டே இந்த ஃபன் சிட்டி பக்கம் தெரியாம வந்துட்டோம். ஐயோ போச்சுடா இன்னைக்கு மாட்டணும் அப்படின்னு தான் நினைச்சோம். பாப்பா என்ன கலாட்டா பண்ண போறாங்களோ ரைட் போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனா நல்ல வேலை பாப்பா முன்னாடியே ஒரு ரைட்ல உட்கார வச்சுட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டோம். பாப்பா கேட்டதுக்கு பாப்பா இங்க நிறைய கூட்டமா இருக்கு இப்போ போக முடியாது நம்ம இன்னொரு நாள் வரலாம்னு சொல்லி சமாளிச்சிட்டோம். நாங்கள் அப்படியே இந்த ஃப்ளோர்லேயே சுற்றிட்டு இருக்கும்போது தான் இந்த ஷாப்பை பார்த்தோம். இந்த ஷாப்பில் நிறைய அந்த சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அவ்வளோ அழகாகவும் இருந்தது. இங்கே இருந்த ஒவ்வொரு பீஸுமே அவ்வளோ யூனிக்காக இருந்தது. பாப்பாவுக்கு நாங்கள் அதுதான் ஒவ்வொன்றா காட்டிகிட்டு இருந்தோம். அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ செட்டப் பார்த்தோன்னே பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. மாமா இங்கேயே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. இதே ட்ரீ செட்டப்பை பார்த்துட்டு தான் இங்கேயும் உள்ளே வந்துட்டோம். பட் இந்த ஷாப் நாங்கள் யூஸ்வலாக வருவோம் எப்பவும் போல விண்டர் ஷாப்பிங் பண்றதுக்காக. பட் சோஃபா பார்த்ததுலேயே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தாங்க எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்னோஃபால் எஃபெக்டோட பென்குயின்லாம் வச்சு அவ்வளோ அழகா இருந்தது. இந்த ஷாப்ல நாங்கள் எப்போ சுற்றி பார்க்க வந்தாலும் ஏதாச்சும் ஒரு பீஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி எங்களுக்கு இந்த டைம் நாங்கள் பார்த்தது இந்த டாய் தான். இது ரொம்ப கியூட்டாக இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. சரி ரொம்ப நேரம் சுற்றிட்டோம், நம்ம ஏதாச்சும் சாப்பிட போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் பக்கம் தான் போனோம். ஆனால் அங்கே போனாக்கா அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு.
இது வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கே போய் சாப்பிடலாம்னு அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம். பைக்கை எந்த என்ட்ரன்ஸ்ல பார்க் பண்ணணுன்றதை மறந்து போயிட்டு ஒவ்வொரு என்ட்ரன்ஸா சுத்திட்டு இருந்தோம். அப்படி ஒரு என்ட்ரன்ஸ்ல நாங்க சுத்தி பார்க்கும் போது தான் பாருடா இந்த பக்கம் சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு 3 பேரும் நின்று சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அங்க பண்ணியிருந்த அந்த ஒர்க் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. என்னத்த சொல்றது, விஆர் மாலுக்கு நிறைய டைம் போயிருக்கோம். ஆனா இப்பதான் இந்த என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்கிறதே பார்த்திருக்கோம். பார்க்கவே அவ்வளவு செம்மையா இருந்துச்சு. எல்லா இடமும் சுத்தி கடைசியில மெயின் என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். அப்பாடா இங்க உட்காந்து கொஞ்சம் நல்லா காத்து வாங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா, ஆனா அதுக்கும் வச்சாங்க பாருங்க பாப்பா ட்விஸ்ட். இங்க விட்டா போதும்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் தான். இங்கேயும் ஓடி 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 கடைசியில பார்க்கிங்க்கு இந்த லைட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க கூட நடந்தே போய் சேர்ந்துட்டோம். இந்த இயர் கிறிஸ்மஸ் எங்களுக்கு இப்படிதான் ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு. இந்த இயரோட கடைசி நாளான இன்னைக்கு இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. Don't forget to subscribe.